ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தனியாக ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காவேரி அவங்களுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லிவிடுவாங்க. அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு வந்துட்டு பாசமும் அன்பும் வச்சுருந்ததை பற்றி அவங்க அம்மா கிட்ட எல்லார்கிட்டையுமே வந்துட்டு சொல்லிவிடுவாங்க. இதெல்லாம் கேட்டு எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆகிடும். காவேரியோட அம்மா ஷாக் ஆகி கீழேயே வந்துட்டு உட்காந்துடுவாங்க. ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் காவேரி ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத எல்லா உண்மையுமே வந்துட்டு காவேரி அவங்க அம்மா கிட்ட சொல்லிவிடுவாங்க. இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், நான் உங்களை பிரிச்சா கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. நான் விஜய்கிட்ட பேசணும், அந்த தம்பியை வர சொல்ல, அந்த தம்பிக்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காவேரிக்கு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். குமரன் வந்துட்டு இதுக்கப்புறம் காவேரியை பிரிக்கிறத பற்றி யோசிக்காதீங்க, காவேரியை சேர்த்து வச்சே ஆகணும், அந்த முடிவில் தான் நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி குமரனும் வந்துட்டு காவேரியோட அம்மா கிட்ட சொல்லுவாங்க. அன்றைக்கி கோவிலில் கூட அவங்க என்னை வந்து வீட்டுக்கு தான் கூப்பிட்டுட்டு இருந்தார். ஆனால் நான் தான் வந்துட்டு கோபமாக பேசி நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த கோவத்தில் தான் அவங்க வீட்டில் போய் ஏதோ சொல்லியிருக்காரு. அதை வந்து பாட்டி அவங்களுக்கு சாதகமாக ஏற்றுக்கிட்டு ஏதோ வந்து இங்கே பேசிகிட்ருக்காங்க, பிரிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காவேரி அவங்களோட அம்மா கிட்ட வந்து சொல்லுவாங்க. உடனே காவேரி பாட்டியும், நான் தான் அப்பத்துலேருந்து சொல்கிறேனே, இவள் மாசமாக இருக்கா, அவள் கண்ணிலேயே தெரிஞ்சிச்சு எனக்கு, நான் சொன்னால் என் பேத்தியை நானே சந்தேகப்படுற மாதிரி இருக்கும், அதனால தான் நான் அதை பற்றி பேசலை அப்படின்னு சொல்லி காவேரியோட பாட்டியே அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு அமைதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜயை வர சொல்லிவிட்டு காவேரி வந்துட்டு உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் விஜய்க்கு கால் பண்ணி பார்ப்பாங்க, கால் ரீச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வாய்ஸ் நோட் வந்துட்டு போடுவாங்க. இந்த மாதிரி அம்மா கிட்ட நம்ம விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், தயவு செஞ்சு நீங்கள் வீட்டுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வாய்ஸ் போடுவாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காவேரியை பற்றி தான் வெளியில் பேசிகிட்டு இருப்பாங்க. இவன் இந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள புருஷன் பொண்டாட்டியாக உண்மையாகவே வாழ்ந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல, அப்போவே நம்மக்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி காவேரியோட அம்மா சொல்லுவாங்க. அந்த விஜய் தம்பி ஏதோ கிறுக்குத்தனமாக பண்ண போய் விளையாட்டுத்தனமாக ஏதோ நடந்துருச்சு, இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள சேர்த்து வைக்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காவேரியோட பாட்டி வந்துட்டு சொல்லுவாங்க. குமரன் வந்துட்டு விஜயை தான் கூட்டிகிட்டு வர்றதுக்கு போவாங்க. அதோட இன்றைக்கி என்ன எபிசோட் முடிஞ்சிடும்.